அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் புதுச்சேரி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்தது. ஸோ அதில் எம்டிஎஸ் டிரைவர் மற்ற தேர்வுகளுக்கான டிடி கொடுத்துருந்தாங்க. இந்த எம்டிஎஸ் கொஸ்டின் பேப்பர்ன்றது நம்ம தமிழ்நாட்டில் கீழமை நீதிமன்றங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் தொடர்ச்சியாக வந்து அந்த கேள்வியில் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கேள்விக்கெலாம் வந்து டீட்டெயில் ஆன்சர்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது மாதிரி இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்கப்போ ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றும் வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி டிஸ்கஷன் குரூப்பில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில வினாக்களுக்கு வந்து டவுட்டட் கொஸ்டினாக வந்து சொல்லியிருக்காங்க, சிலதுக்கெலாம் ப்ரூஃபே அனுப்பியிருக்காங்க டெலிகிராமில். அதை பற்றி தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஐநா சபை 1979ஆம் ஆண்டை டேஸ் சர்வதேச ஆண்டாக அறிவித்ததுன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக புக்கில் இது கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் சர்வதேச ஆண்டாக, குழந்தைகள் ஆண்டாக தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ குழந்தைகள் அப்படின்னு வரும்பொழுது கேட்டகரியை பார்க்கும்போது ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் குழந்தைகள்லாம் அது குழந்தைகள் தான். ரைட்டா, இப்போ நீங்கள் போக்சோ சட்டம்னு சொல்கிறோம்ல, அந்த பாலியல் துன்புறுத்தல் அந்த மாதிரியா, அது வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கு மட்டுமல்ல, அது ஆண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு. ஸோ 18 வயசு உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகள் கேட்டகரியில் தான் வருவாங்க. எல்லாருமேனா ஆண் பெண். ஸோ அப்போ ஆண் பெண் பொது பெயர் தான் நம்ம குழந்தைகள் சொல்கிறோம். ஸோ ஐநா சபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஆண்டை தான் அந்த 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டை தான் அறிவிச்சிருக்காங்க. புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ஜெக்ஷன் பண்ணிங்கன்னா இதுக்கு மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் பாருங்கள். ரைட்டா, சரி, அதுக்கு கீழே தான் இவங்க போக்சோ ஆக்ட் போட்டிருக்காங்க. ஸோ போக்சோ அப்படின்னு வந்தாலே ஆண் பெண், இந்த போக்சோ பற்றி கூட சில கேள்வி இப்போ இவங்க வந்து இயர் கேட்டிருக்காங்க. சம்டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த போக்சோ சட்டம் என்பது எந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது, அது மாதிரி பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஆக்சுவலாக வந்து குழந்தைகள் ஆண் பெண் ரெண்டு கேட்டகரிக்கு தான் போக்சோ வந்து இப்போ வந்து யூஸ் ஆகும். ரைட்டா, அதை பார்த்துக்கோங்க. சரி, அடுத்தது 23வது கொஸ்டின் வந்து டவுட்டடாக இருக்குதுன்னு நீங்கள் போட்டிருந்தீங்க. 23 அதாவது சிந்துவெளி நாகரிகம் டேஸ் காலத்தை சார்ந்தது. இது புக்கில் பார்த்தீங்கன்னா வெங்கல காலம், செம்பு காலம் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வெங்கலமும் கொடுக்கல, செம்புன்னும் கொடுக்கல, மொத்தமாக உலோகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செம்பு வெங்கலன்றது உலோகத்தில் சேர்த்தலாமா அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். ஸோ மெட்டல் ஏஜ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா, ஆனால் வந்து டைரெக்டாக வந்து மெட்டல் ஏஜ்னு சொல்ல முடியாது. வெங்கல காலம், செம்பு காலம் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ஜெக்ஷன் பண்ணி பாருங்கள். மேபி மார்க் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் ஷூராக சொல்ல முடியாது. ரைட்டா, ஏன்னா இதுக்கு வந்து சரியான ஒரு ஆப்ஷன் வந்து இல்லை. ரைட்டா, அப்படி இல்லைனா எல்லாத்துக்குமே இது வந்து அது சரியான ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா ஆல் அப்படின்ற மாதிரி 4 ஆப்ஷனில் எது சூஸ் பண்ணியிருந்தாலும் மதிப்பெண் கொடுக்கலாம், அந்த மாதிரி வேணால் கிளைம் பண்ணலாம். பட் நீங்கள் சிந்துவெளி நாகரிகம்னா அது வெங்கல காலம், செம்பு காலம்னு என்ன புக்கில் இருக்கோ ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். மேபி அந்த மாதிரி வந்து மதிப்பெண் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா, ஸோ இது டவுட்டட் தான் 23. ஸோ அடுத்து 27வது கொஸ்டின் ஒன்று சொல்லியிருந்தீங்க. 27 பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூகேரியட் செல் வந்து நுண்ணுறுப்பு காணப்படும் வந்து அது வந்து உட்கருள் தான் இருக்காம்பா. ஸோ உட்கருள் தான் இவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து நுண்குமிழ்கள் அல்லது சைட்டோபிளாசம் சம்திங் இந்த மாதிரி சொன்னீங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. ஒரு சில நேரத்தில் புக் பேக் கூட தப்பாக இருக்கலாம். பட் கண்டென்ட் இன்னரில் நமக்கு லெசனுக்குள்ளே என்ன இருக்குதுன்றது தான் முக்கியம். ஸோ லெசனுக்குள்ளே வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுது, கூகுளில் தேடி பார்த்தாலும் நியூக்ளியஸ் தான் போட்டிருக்காங்க. மேபி இது சரியாக இருக்கலாம். பட் உங்கள்கிட்ட பொறுப்பு இருக்க பட்சத்தில் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். ரைட்டா, ஸோ நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் வந்து இது சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 64. 64வது கொஸ்டின் என்ன பண்ணால், இந்த ஊட்டச்சத்து இழப்பை குறிப்பதற்கு சமையலில் அப்படின்னு மொட்டையாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் புக்கு ப்ரூஃபே இருக்குது. அந்த ஃபுட்டு நியூட்ரிஷன் நம்ம சொல்லி ஒரு வீடியோ போட்டோம்ல, அதில் புக்கு ப்ரூஃபே இருக்குது. சோடா உப்பை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத தெளிவாக வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த ஆப்ஷன் இல்லைனா கூட நம்ம வந்து என்ன பண்ணலான்னா சி ஆப்ஷன் சொல்லலாம். ஆனால் பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பியும் சரி, சியும் சரி. எப்படி சார் சியும் சரின்னு சொல்கிறீங்க, அவனே சீன் கொடுத்துருக்கானே அப்படின்னா, இவங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி அதை நீரில் கரையும் வைட்டமின், கொழுப்பில் கரையும் வைட்டமினை தான் பேஸ் பண்ணி தான் இவங்க கேள்வியை எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த நெல் பற்றி கேட்டுருந்தாங்க இல்லையா, இந்த பாருங்க, நீரில் ஊற வைக்கும் போதும் கொதிக்க வைக்கும் போதும் உயிர் சத்து வைட்டமின் வெளியேறிவிடும். பி அண்டு சி, பி வைட்டமினும் சி வைட்டமினும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து நீரில் கரையக்கூடிய வைட்டமின். ஸோ நீரில் கரையக்கூடிய வைட்டமின் வந்து நம்ம கொதிக்க வச்சாலோ நீரில் ஊற வச்சாலோ அது வெளியே போயிடும் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இவங்க கேட்டிருக்காங்க. சுற்றி இங்கே தான் வராங்க. இந்த நெல் அவித்தலால் இழக்கப்படும் வைட்டமின் அந்த மாதிரி கூட கேட்டாங்களா. இது எல்லாமே இவங்க நீரில் கரையும் வைட்டமின், கொழுப்பில் கரையும் வைட்டமின் கான்செப்டை வச்சு தான் இவங்க கேட்குறாங்க. ரைட்டா, அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்க எப்படி, அதாவது கொஷின் எடுக்கிறவங்க என்ன மைண்ட் செட்டில் எடுத்திருப்பாங்க, என்ன ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து
சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமைக்கிறீங்க, கொதிக்க வைக்கிறீங்க, ஏதோ சம்திங் ஏதோ பண்ணுறீங்க. அப்படி பண்ணும் பொழுது நீரில் கரையும் வைட்டமின் சி வந்து வெளியேறி விடும். ரைட்டா, கொதிக்க வைக்கிறதுனால வைட்டமின் சி வந்து வெளியேறும் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி வைட்டமின் சி வந்து வெளியேறுதுன்னா அதை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம எலுமிச்சையோ அல்லது புளியோ சேர்த்தனோம்னா இந்த எலுமிச்சை புளியில் வந்து வைட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரைட்டா, நாம் சமைக்கக்கூடிய உணவுப் பொருள் இருக்கக்கூடிய வைட்டமின் சி வெளியேறினாலும் நாம் எலுமிச்சை புளி சேர்த்துறோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஊட்டச்சத்துக்குரிய அந்த இழப்பை வந்து தவிர்க்கப்படும் அப்படின்ற கான்செப்டில் இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து சரி அப்படின்ற மாதிரி தான் வரணும். அவங்க நான் யோசிச்ச மாதிரி அவங்க கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சமைக்கும் போது வைட்டமின் சி வந்து வெளியே போகுது. இதை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா புளியும் லெமனும் சேர்த்தனோம்னா வைட்டமின் சி வந்துடும். ஏன்னா புளி லெமனில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கான்செப்டில் எடுத்திருந்தாங்கன்னா இது சரி தான், இது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் சோடா உப்பை பயன்படுத்தக்கூடாதுன்றது பள்ளி பாடப்புத்தகத்தில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. சமைக்கும் அந்த இதில் ரைட்டாக 11th புக்கில் இருக்குது. நான் உங்களுக்கு லைவாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பியும் சரி சியும் சரி அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பள்ளி பாடத்தில் பொறுப்புக்குனால பொறுப்போடு அனுப்புங்க. அப்போ தான் வந்து பி அண்டு சி வந்து சரின்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா, சரி. அப்போ சி வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. சியும் அவங்களுடைய மைண்ட் செட் படி அது கரெக்டு தான். ரைட்டா, ஸோ அடுத்தது 70வது கொஸ்டின் ஒன்று இருக்குது. இந்த பாருங்க, இதுவும் அதே கான்செப்ட் தான். நெல் அவித்தலால் இழக்கப்படும் உயிர் சத்து தடுக்கப்படுவது எது அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. நெல் அவிக்கிறாங்க, அப்போ வந்து நான் சொன்னேன் நீரில் கரையும் வைட்டமின் வந்து இது மாதிரி அவிக்கிறதுனால கொதிக்க வைக்கிறதுனால சம்திங் வெளியேறுன்னு நான் சொன்னேன். ரைட்டா, அப்போ பியும் போகும் சியும் போகும். ஆனால் நெல்லில் நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் கூகுளில் செக் பண்ணேன், புக்கில் செக் பண்ணேன். ஆனால் நெல்லில் இருக்கக்கூடிய சத்து வந்து மாவுச்சத்து, புரத சத்து, அந்த சத்து இந்த சத்துன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் எதுலேயுமே வைட்டமின் சி இருக்கிற மாதிரி அவங்க கொடுக்கல. வைட்டமின் பி தான் இருக்குது, நெல்லில் இருக்குது. அது அரிசியில் இருக்கக்கூடிய சத்து என்னென்னா அது பி வைட்டமின் தான் அரிசியில் இருக்குது. அது பின்னா அது B1 B2 B6 அந்த மாதிரி கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. தயாமின் அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று மொத்தத்தில் B1 B2 B6 ஏதோ ஒன்று. ஆனால் பி சீரீஸில் இருக்கக்கூடிய வைட்டமின் தான் நெல்லில் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவில்க்கு அதாவது இது பண்ணும்போது பாயில் பண்ணும்போது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியேறாமல் நம்ம வந்து தடுக்கலாம். வைட்டமின் பியோட இழப்பை வந்து நம்ம வந்து தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ அதனால் இதுக்கு சரியான இவங்க சொல்கிற மாதிரி வந்து டைரெக்டான வந்து மீனிங்கில் வந்து புக்கில் வந்து ப்ரூஃப் இல்லை. ஆனால் தியரிட்டிக்கலாக வந்து +1 +2 அந்த நம்ம ஃபுட்டு நியூட்ரிஷன் உணவு இது போட்டிருக்காங்க இல்லையா, தொழிற்கல்வியில் 2 புக்கு கொடுத்தோம் இல்லையா 11th புக்கில், அதில் வந்து இருக்குது. ரைட்டா, ஸோ அதனால் இதுவும் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். ரைட்டா, கிளைம் பண்ணிங்கன்னா கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். பட் ஆனால் வந்து நெல் அவிழ்த்தலால் இழக்கப்படும் உயிர் சத்து தடுக்கப்படுவது எது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஏன் இதை பாயில் பண்ணுறாங்க அப்படின்னா, சாதாரணமாக நீங்கள் ஒரு அரிசியை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஆக்சுவலாக வந்து சில வைட்டமின்கள் வந்து வேக வைக்கும் போது போயிடும். இந்த மாதிரி வந்து நம்ம பாயில் பண்ணி அதை எடுத்து நெல்லோடு அந்த உமியோடு வச்சு நம்ம பாயில் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அதை அரைச்சி எடுத்தோம்னா அதுக்கப்புறம் சமைக்கும் போதோ கழுவும் போதோ அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் வந்து வெளியேறுவது கொஞ்சம் தடுக்கப்படும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் வந்து இது பி வரலாம் அப்படின்ற அந்த தியரிட்டிக்கல் கான்செப்டில் நான் சொல்கிறேன். மேபி இதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணி பாருங்கள். ரைட்டா, ஸோ இந்த 5 வினாக்கள் மட்டுமே டவுட்டட் தான். ரைட்டா, 5 வினாக்கள் டவுட்டடாக இருக்குது. ஸோ இதில் வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஷினுக்கு மட்டும் தான் சம்திங் மார்க் கொடுக்குற மாதிரி இருக்குது. மீதிலாம் வந்து அவங்க கொஷின் எடுத்தவங்க அவங்க ஒரு இது குழு வச்சுருப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணோன்னா அது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய டிசிஷனை பொறுத்து தான் நமக்கு வந்து மதிப்பெண் கிடைக்கிறதும் கிடைக்காததும். பட் அவங்க மதிப்பெண் கொடுக்குறாங்க கொடுக்கல அது நமக்கு முக்கியம் இல்லை. அப்ஜெக்ஷன் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ரைட்டா, நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கோம். ஸோ நம்ம ஆப்ஷன் ஏதாவது நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் ஆப்ஷன் போட்டிருப்போம். அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்றது முக்கியம் இல்லை. நாம் என்ன திங்க் பண்ணுறோம், நாம் படித்த புத்தகத்தில் அடிப்படையில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதன் அடிப்படையில் தான் நம்ம ஆன்சர் கொடுக்க முடியும். ரைட்டா, ஸோ அதனால் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். மேபி வந்து 2 அல்லது 3 கொஸ்டின் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா, சரிப்பா. ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க நமக்கு வந்து டெலிகிராமில் எந்தெந்த கொஸ்டினில் அப்ஜெக்ஷன் பண்ணலான்னு. இப்போயே நிறைய பேர் வந்து மெயில் பண்ணியிருப்பீங்க. ஸோ சப்போஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன கொஸ்டின் எல்லாமே நீங்கள் வந்து வித் ப்ரூஃபோடு வந்து மெயில் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இறுதி முடிவு அவங்க பார்த்துக்கிட்டோம். ஓகேவா, நன்றி, வணக்கம்.